Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நான் பார்க்க போற இந்த வீடியோல புதுசா குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு பால் அதிகமா ஊறறதுக்கு பூண்டு பால் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பூண்டு சாப்பிட்டா ஜெனரலா பால் அதிகமா ஊறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு வந்து பூண்டு அப்படியே சாப்பிடுறது பிடிக்காது. சோ அத வந்து பூண்டு வாசம் இல்லாம ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடுறது இந்த பூண்டு பால் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பூண்டை அதை வந்து எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாட்டு பூண்டுனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அதோட பல்லு எல்லாம். இந்த மாதிரி நாட்டு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு நாட்டு பூண்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய பூண்டு நார்மல் பூண்டு இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு குட்டி பேனில் 1 டம்ளர் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வேக வைக்கலாம். இதை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் வந்து இப்போ சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த பூண்டு எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாகிடும். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது வந்து 2ஆக கட் ஆகணும். அந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கீழெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோடு தான் நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா மாவாட்டம் குழஞ்சிரும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூண்டு மாதிரியே தெரியாது, பால் மாதிரி இருக்கும். இதை வந்து காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அது 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த பூண்டை கலந்துட்டு இந்த பாலில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் உங்களுக்கு எது இஷ்டமோ, இல்லை ஒயிட் சுகர் பிடிக்கும் அப்படின்னா அது சேர்த்துக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் பிடிக்கும்னா அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சுகர் பிடிக்குமோ அதை சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் அந்தளவுக்கு வரவே வராது, யார் வேணாலும் குடிக்கலாம். ஈவன் எனக்கே பூண்டு பிடிக்காது, நான் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பால் ஊறும். இந்த வீடியோவில் சொன்ன பூண்டு பால் ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.